ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் இது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th யூனிட் 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. இந்த லெசனில் டே 29க்கான டாபிக். இதில் பாதி வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம், மீதி பாதி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லிடுறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் மட்டும் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். 1912ஆம் ஆண்டு ஹென்ரி மோஸ்லே என்ற பிரிட்டன் விஞ்ஞானி தான் ஆவர்த்தன வரிசைப்படுத்துறதுக்கு அணு எண்ணை வந்து அடிப்படையாக வச்சுருப்பாருங்க. கனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் எவற்றின் அடிப்படையில் அமையும்? அணு எண்ணை சார்ந்து அமையும். நவீன ஆவர்த்தன அட்டவணை எத்தனை தனிமம்? 118 தனிமம். தொடர்களின் சிறப்பம்சங்கள் தொகுதி. கிடைமட்ட வரிசையை வந்து தொடர்னு சொல்லுவாங்க. மொத்தம் 7 தொடர் இருக்கும். முதல் தொடரில் வந்து மிகச்சிறிய தொடர் ஹைட்ரஜன் ஹீலியம் 2 மட்டும்தான் இருக்கும். இரண்டாம் தொடர் வந்து 3லிருந்து 10 வரை இருக்கும். லித்தியமில் இருந்து நியான் வரைக்கும் 8 இருக்கும். மூன்றாம் தொடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோடியத்திலேருந்து ஆர்கான் வரைக்கும் 8 இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைனாக எதில் ஸ்டார்டிங்லேருந்து எது வரைக்கும் மொத்தம் எத்தனை தனிமங்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. நான்காம் தொடர் வந்து இடைநிலை தனிமங்கள் 10 இடைநிலை தனிமங்கள் இருக்கும். 8 பிரதிநிதித்துவ தனிமங்கள் இருக்கும். ஐந்தாம் தொடர் நீண்ட தொடராக இருக்கும். 37லேருந்து 54 வரைக்கும் 18 இருக்குது. ஆறாம் தொடர் பார்த்திங்கன்னா மிக நீண்ட தொடர் 32 தனிமம். ஏழாம் தொடரும் 32 தனிமம். சமீபத்தில் வந்து 4 தனிமங்கள் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தொகுதி 3ல் வந்து லாந்தனைடு ஆக்டினைடு இருக்கும். ஸோ இது வந்து பொறுத்துக்களை கேட்கலாம், தனியாக கேட்கலாம். 1 கார உலோகம், 2 காரமண் உலோகம், 3 to 12 இடைநிலை, 13 போரான், 14 கார்பன், 15 நைட்ரஜன், 16 ஆக்சிஜன் இல்லை சால்கோஜன், 17 ஹாலஜன், 18 மந்த வாயுக்கள் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதுதான் ஆவர்த்தன அட்டவணை. பதினெட்டாவது தொகுதி தனிமங்கள் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கிறதுனால வெளிக்கூட்டல் இந்த அமைப்பு பெற்றிருக்கிறதுனால வினையுறா தன்மையை பெற்றிருக்கும். ஸோ வினையுறா தன்மை பெற்றிருப்பதற்கான காரணம் வந்து நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருப்பது, வெளிக்கூட்டில் பெற்றிருப்பது. ஆவர்த்தன பண்புகளில் ஏற்படும் நிகழ்வு. ஸோ எல்லா பேராகிராஃப்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்தா போதும். ஸோ இந்த டேட்டா எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. 2 ஹைட்ரஜனுக்கு அணுக்களுக்கு இடையே உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா 0.74 ஆம்ஸ்ட்ராங். அயனி ஆரம் அணு ஆரத்தில் கண்டதை போல் அயனி ஆரங்களும் தொடரில் வந்து இடதுலேருந்து வலதுபுறம் குறைஞ்சும் தொகுதியில் மேலேருந்து கீழே அதிகரித்தும் காணப்படும். ஸோ இடத்துலேருந்து வளம் போகும்போது அதிகரிக்குமா குறையுமா, அப்புறமா மேலேருந்து கீழே வரும்போது அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மக்கடிச்சு வச்சுக்கோங்க. இதை வச்சு கூட கேட்கலாம். அணுவாரம் பார்த்திங்கன்னா குறையும், தொகுதியில் வந்து அதிகரிக்கும். அயனியாரம் பார்த்திங்கன்னா குறையும் அதிகரிக்கும். அயனியாக்கு மாற்றல் வந்து அதிகரிக்கும் குறையும். எலக்ட்ரான் ஆட்டம் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் குறையுது. எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகரிக்குது குறையுது. ஸோ இந்த 2 தனி அணுவாரமும் அயனியாரமும் ஒரே மாதிரி இருக்கும், மற்ற எல்லாமே ஒரு ஆப்போசிட்டாக இருக்கும். மந்த வாயுக்களோட எலக்ட்ரான் நாட்டம் 0 மதிப்பு. எலக்ட்ரான் நாட்டம், ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து 0 மதிப்பு. ஸோ அவ்வளோதான் இந்த பர்டிகுலர் இதில் பார்க்க வேண்டியது. அடுத்து உலோகவியல் பார்க்கலாம். ஏன்னா உலோகவியல் இம்பார்ட்டண்ட்டு, இதில் இருந்து நிறைய கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.